வணக்கம். உங்கள் சிவில் இன்ஜினியர் ராமன் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்க வீக் சாயில், அதாவது பிளாக் சாயிலில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேரோட இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது. சில பேர் கட்டலாம்னு சொல்லிட்டு கட்டுறாங்க, சில பேர் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறாங்க. அந்த வீடு கட்டுற இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சாயில், காட்டன் சாயில் இருக்குது. அந்த பிளாக் சாயிலில் நீங்கள் பார்க்கலாம், குழி எடுத்துருக்காங்க. குழி எடுத்துருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4.5 5 அடி இந்த குழி எடுத்துருக்காங்க. 4 அடி 4 அடி வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த பிளாக் சாயில் தான் இருக்குது. அது கீழே பார்த்தா ஒரு 1/2 அடி 1 அடி கூட உள்ளருக்கு வந்து ஆடு ஸ்டார்ட் ஆனது, டெப்த்து போகலை. ஸோ இது மாதிரி ஒரு தவறை செய்யவே கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த குழி எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் சாயில், டோட்டல் பிளாக் சாயில் ஏதாச்சும் பிளாக் சாயில் மொத்தமாக இது இந்த கம்ப்ளீட்டாக டெக்ஸ் பண்ணி வெளியில் இருக்குது. இப்போ இந்த பிளாட் சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்டோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30x40, இந்த சைஸில் இருக்கக்கூடிய பிளாட்டை டெப்த்து மொத்தமாகவே பிளாக் சாயில் வெளியில் எடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க அந்த ஹார்டு ஸ்டார்டர்லேருந்து ஒரு 3 to 4 ஃபீட்டு டெப்த்து கீழே கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஃபுட்டிங் காங்கிரீட்டை போட்டு மேலே கொண்டு வந்து பெடஸ்டல் போட்டு அதுக்கடுத்து ஃபில்லப் ரீஃபில்லிங்கிறது வந்து சாண்டு கிடச்சா சாண்டு ஃபில்லப் பண்ணிக்கலாம். பியூர் முறம் கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டோன்ஸ் கிடச்சாலும் ஃபில்லப் பண்ணலாம். ஸோ ஹார்ட் ஸ்டோன்ஸ் கிடச்சின்னா ஃபில்லப் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கு மேலே ஃப்ளோர் பேஸ்மெண்ட் வந்தீங்கன்னா பேஸ்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆகாது, பில்டிங் செட்டில்மெண்ட் ஆகாது. ஒருவேளை இதே கண்டிஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது, இந்த மண் நல்லா விரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா இந்த மண் மழை காலங்கிறதுனால தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கிட்டு விரிஞ்சிருக்கு. இன்னும் ரெயின் அதிகமாக பெஞ்சிச்சுன்னா, தண்ணி நிற்கிற லெவலுக்கு வந்துச்சுன்னா இந்த மண் அப்படியே பலூன் மாதிரி விட்டுரும். ஸோ இது மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு ஃப்ளோரை மேலே தூக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டைல் பாப்பிங், அதாவது டைல்ஸுக்கு மேலே உடஞ்சி வந்துடும், கிரானைட்டும் உடஞ்சி வந்துடும். ஒருவேளை வின்டர் ரெய்னி சீசன் முடிஞ்சு சம்மர் வந்துருக்கு அப்படின்னா இது என்ன சுருங்கி அப்படியே உள்ளர போகும். அது மாதிரி டயத்துலையும் டைல்ஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி பிளாக் சாயில் இருக்க இடத்துல நம்ம வீடு கட்டலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக பிளாக் சாயில் எடுத்துகிட்டு ஹார்டு ஸ்டார்டர்லேருந்து, அதாவது கெட்டியான முறம் வரும்போது அதுலேருந்து ஒரு 3 to 4 ஃபீட்டு டெப்த்து போயிட்டு அங்கேருந்து கட்டுறது தான் சரியான முறை. ஸோ இந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம். ஆனால் அதுக்கான தகுந்த ப்ரீகாஷன், அதாவது தடுப்பு முறைகளை செய்யணும். ஸோ அதை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, குழி எடுத்துகிட்டு ஸோ பிளாக் சாயிலேருந்து டைரெக்டாக டெப்த்து போயிருக்காங்க 4-4.5 அடி. இது தவறான விஷயம். இது மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீடு கட்டும்போது இது மாதிரி பிளாக் சாயில் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பிளாக் சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா பில்டிங் செட்டில்மெண்ட் ஆகாமல் லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் பண்ணும்போது இந்த தவறு செய்யாதீங்க. நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.